சொல்லி அடித்து பார்த்துட்டு பேசாமல் ஒரு லைட்டு கூட எங்களுக்கு இல்லை. நெட்டில் போங்க அந்த அங்கே வரைக்கும் லைட்டே கிடையாது எங்களுக்கு. அது மாதிரி இருக்குது பொழப்பு, எங்கள் பொழப்பு இருக்குது. எங்களுக்கு இந்த ரோடு போட்டு லைட்டு போட்டு கொடுத்தா போதும், வேறு எந்த இதுவும் வேண்டாம். ரோடு போட்டு கொடுத்தா போதும். ரொம்ப இடைஞ்சலா இருக்கு, நடக்க கூட முடியல. இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது குளத்துக்குள்ள தண்ணி கிடக்குறதுனால மேலே ஏறி வர முடியாது, நாங்கள் உள்ளுக்குள்ளேயே இறங்க முடியாது, வைக்க முடியாது. செய்யறவங்க யாரும் வந்து பார்க்குறாங்க. கோயில் பின்னாடி இந்த இங்கிட்டு இருக்கு, அந்த இதுலேருந்து ஒரு ரோடு போய் வந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம், அதான் இப்போ நான் இது சரி பார்ப்போம் என்னென்னு கொடுக்குறாங்களே நினச்சிக்கிட்டு போய் எழுதியெல்லாம் கொடுத்தோம். பட்டாவுக்கே எழுதி கொடுத்தோம், பட்டாவே வரல. அதை அமைக்கி விட்டாங்க. சொன்னாங்க ஒரு வாரத்துல வந்துரும், அதெல்லாம் வரவே இல்லை. எழுதி கொடுத்தோம், வரவே இல்லை. சிமெண்ட் ரோடு போட்டு தரேனாரு, அதுவும் இல்லை எங்களுக்கு. இந்த மாதிரி இப்போ உங்களுடைய கோரிக்கைகள் வந்து அரசு கவனத்துக்கு தெரியப்படுத்துவோம், ஏரியாவுக்குலாம் அனுப்புவோம். சரிங்க சார். நிச்சயமா உங்களுக்கு மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பெரிய நடவடிக்கை எடுக்கிறாங்க. சரிங்க சார், நடவடிக்கை எடுப்பாங்க. உங்களுடைய என்னென்ன கோரிக்கையோ எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி திங்கட்கிழமை மனுநீதி முகாம்ல மாவட்ட ஆட்சியர்கிட்ட நேரடியாக கொடுங்க. சரிங்க, நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க எத்தனை குடும்பம் இருக்கீங்க? இது 20 குடும்பத்துக்கு மேல இருக்கு. 20 குடும்பத்துக்கு பட்டா இல்லை. 20 குடும்பத்துக்கு போக்குவரத்துக்கு சாலையில சரியில்லை. தெருவிளக்கு அதுவும் இல்லை. கோயில் இருக்கு, அந்த இருட்டா இருக்கு. அரசு தரப்புல ஏன் பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதான் என்னன்னு தெரியல சார். வந்து எழுதி கொடுனாங்க, எல்லாம் எழுதி கொடுத்துட்டோம். ஆனா எங்களுக்கு இல்லை. ஓட்டு மட்டும் தான் கேட்டு வராங்க. இந்த பட்டா இல்லாதனால என்ன அவதிக்கு உள்ளாகுறீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா சார். என்னென்ன அவதிப்படுறீங்கன்னு கேக்குறாங்க. அவதினா மழை பெஞ்சா நடக்க முடியல, வண்டி போறது. பட்டா இல்லாதனால என்னென்ன அவதிப்படுறீங்கன்னு கேக்குறேன்னா, அவதி ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எந்த நேரமும் எங்களை தூக்கி போவாங்களோ என்னமோ பயம் வேற இருக்கு. ஆமா, அதுக்காக தான் நாங்கள் இப்போ கேட்டுக்கிட்டோம். அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா? சரி, அரசு வந்து சிறப்பாக இயங்கிட்டு நிச்சயமா சரிங்க சார். சாரெல்லாம் கிடையாது, சாதாரண தான் தெரியும். அது இருந்தாலும் ரோடா போட்டு கொடுத்தீங்கன்னா போதும், பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது அதிகாரி இல்ல, நீங்க கோரிக்கை வைக்கிறது கவர்மெண்ட்டுக்கு வைக்கணும். ஆமா ஆமா, அரசு அதிகாரிகளுக்கு வைக்கணும். அவங்க தான் ஆட்சி செய்யறாங்க, அவங்க தான் பண்ண முடியும். நான் வந்து உங்களுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு சார் பெரிய சொன்னாரு, அதனால கோரிக்கையை நாங்கள் எடுத்து போடுறோம். சரி, அதனால நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பாங்க.